தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை இல்லாத காரணத்தினால் அருவிகளில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை முதல் திடீரென்று குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஐந்தருவியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி போலீசாரால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் தான்தோன்றி ஒன்றியம் இரட்டிப்பாளையம், கோவை சாலை, அன்புநகர் பகுதிகளில் சாக்கடை வடிகால் பணிகளை முறையாக பராமரிக்காமல் பல்வேறு இடங்களில் சாக்கடை கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் தேங்கி கோவை கரூர் நெடுஞ்சாலையில் சாக்கடை நீர் ஆறு போல் காட்சியளிக்கிறது. மேலும் அருகில் மருத்துவமனை உள்ளதால் தேங்கியுள்ள கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் சாக்கடையை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு ரங்கநாதபுரம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த குடியிருப்பு பகுதிக்கு வாரத்தில் 2 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகித்து வந்த நம்பியூர் பேரூராட்சி நிர்வாகத்தினர் தற்போது கடந்த 20 நாட்களாக தண்ணீர் விடுவதை முற்றிலுமாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் குடிநீரின்றி பாதிக்கப்பட்ட ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் நம்பியூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நம்பியூர் போலீசார் பேரூராட்சி நிர்வாகத்தினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் முறையாக குடிநீர் வழங்க விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை மாதாவரத்தில் டாடா ப்ராஜெக்ட் நிறுவனத்தின் சார்பில் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் கட்டிட வடிவமைப்பாளர்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் நிறுவனத்தின் முக்கிய பயிற்சியாளர்கள், கட்டிட நிபுணர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தனியார் தங்கும் விடுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு கூட்டம் குழுவின் தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. இக்குழு கூட்டத்தில் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற உறுப்பினர், எபினேசர் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர், அமுல் கந்தசாமி, சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏடுகள் குழு தலைவர் லட்சுமணன், கொடைக்கானல் மலைப்பிரதேசம் என்பதால் மூலிகைச் செடிகள் அதிகமாக உற்பத்தியாகும் இடமாக இருப்பதாகவும், கொடைக்கானலில் மூலிகை பண்ணை தொழிற்சாலை அமைக்க இடம் தேர்வு செய்து தருவதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை நெல்லை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கார்த்திகேயன் வெளியிட அதனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், 1500 வாக்காளர்களுக்கு அதிகமாக உள்ள நெல்லை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 2 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளதாகவும் அதனையும் பிரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், இது தவிர நெல்லை மாவட்டம் இரட்டையார்பட்டியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருக்கும் அரசு மற்றும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதிய வாக்குச்சாவடிகளை அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஜனவரி 1, 2025 தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற இருக்கிறது. அதற்காக முதல் கட்டமாக வரைவு வாக்குச்சாவடி மையத்தினுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்திலே 1486 வாக்குச்சாவடிகள் 5 தொகுதிகளிலும் சேர்த்து இருக்கிறது. அதில் 1500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய 2 போலிங் பூத்ஸ் நம்ம அதை பிரிக்கிறோம். அதற்காகவும் நம்ம பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவருடைய கருத்துக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் அவற்றை 2ஆக பிரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதை தவிர்த்து அதாவது ரொம்ப தூரமாக இருக்குது அல்லது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது, அது மாதிரியான வாக்குச்சாவடிகள், அதே போல் கட்டிடம் ஏதாவது சேதமடைந்திருக்கிறது, மோசமான நிலை இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கண்டறியப்பட்டால் அது போன்ற இடங்களை எல்லாம் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பொறுப்பாளர்கள் கண்டறிந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதன் அடிப்படையில் அவர்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அதையும் சரி செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். கடலூர்
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள சேவேரி கிராமத்தில் உள்ள ஹரி நாராயணன் என்பவர் வீட்டில் 24,000 ரூபாய் ரொக்க பணமும் 1.5 சவரன் தங்க செயினையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் பூமாலை என்பவரது வீட்டில் 10,000 ரூபாய் ரொக்கமும் 2 சவரன் செயினும், கதிர்வேல் என்பவரது வீட்டில் 5,000 ரூபாய் ரொக்கமும் 1/4 பவுண்ட் தங்கமும், ஜெயராம் என்பவருக்கு சொந்தமான மோட்டார் கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். அதேபோல் அதே கிராமத்தை சேர்ந்த பூம்பதி வெங்கடேசன், கஸ்தூரி வெங்கடேசன் ஆகிய 3 வீடுகளிலும் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் எதுவும் கிடைக்காமல் திரும்பி சென்றுள்ளனர். அடுத்தடுத்து திருடர்கள் வீடுகளுக்குள் நுழைந்து திருடி சென்ற சம்பவம் திட்டக்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் செய்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தேனி அருகே உள்ள வீரபாண்டியில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அவரது புகைப்படத்தை காலணிகளால் அடித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அங்கு பணியில் ஈடுபட்ட வீரபாண்டி போலீசார் அண்ணாமலையின் உருவ பொம்மையை கைப்பற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுள் உள்ள தொழிலாளர் நல வாரியம் முன்பு தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வாரிய முடிவுகளை வாரியமே நிறைவேற்றிட தன்னாட்சி அதிகாரத்தை தமிழக அரசு தங்கள் சங்கத்திற்கு உடனடியாக வழங்கிட வேண்டும், நல வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் சட்டத்தில் உள்ளபடி மருத்துவ வசதி வழங்கிட வேண்டும், வாரிய முடிவுப்படி ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 2,000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தமிழ் புலிகள் கட்சியின் ஈரோடு மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன் அக்கட்சியின் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த புகார் மனுவில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அருந்ததியினரை வந்தேரிகள் என விமர்சனம் செய்ததாகவும் அதனை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக பல்வேறு ஆர்ப்பாட்டம், போராட்டம் மற்றும் நாம் தமிழர் கட்சியினரை பிரச்சாரம் செய்ய விடாமல் அருந்ததியினர் விரட்டி அடித்ததாகவும் இதனை வன்மமாக வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி வினோத் என்பவர் வாட்ஸ்ஆப்பில் தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவனை துப்பாக்கியின் உதவியுடன் தீர்த்து கட்டி விடலாம் என கூலிப்படையை சேர்ந்த நபரிடம் வாட்ஸ்ஆப்பில் பேசிய உரையாடல் வெளிவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு யூடியூப் பக்கத்திலும் திருவள்ளுவனை கொலை செய்ய சதி என்ற தலைப்பில் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக சிறப்பு விசாரணை நடத்தி அவரின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் அரசு பதிவு பெற்ற 4 ஆட்டோ சங்கங்கள் சார்பாக ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் சின்னமனூர் ரவுண்டலா பகுதியில் நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் இலவச பேருந்துகளால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் வெளி ஊர்களில் இருந்து வரும் ஷேர் ஆட்டோக்களை தடுத்து நிறுத்தாமல் காவல்துறை மற்றும் ஆர்டிஓ எங்களது ஆட்டோ சங்க நிர்வாகிகள் வாகனங்களின் மீது வழக்கு பதிவு செய்வதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள தெருக்களை ஆக்கிரமித்து கழிப்பிடங்கள், வீடுகள் கட்டப்பட்டு உள்ளதால் போக்குவரத்திற்கு இடையூறாகவும், திருமண ஊர்வலம், தேர் திருவிழாவின் போது இடையூறாகவும் இருப்பதாகவும் கூறும் பொதுமக்கள் தெருக்களில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றித் தர வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருச்சி மாவட்டம் தாளக்குடியை சேர்ந்தவர் ரத்தினகுமார். இவரது மாமனார் ரவிச்சந்திரன் கடந்த 2002ஆம் ஆண்டு இறந்த நிலையில் அவரது பெயரில் உள்ள சொத்துக்களை விற்பதற்காக ரத்தினகுமார் தன் பெயரில் மாற்ற திருச்சி கோ அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் என்பவர் வாரிசு சான்றிதழ் கிடைப்பதற்கு தனக்கும் தனது உயர் அலுவலர்களுக்கும் சேர்த்து மொத்தம் 15,000 ரூபாயை லஞ்சமாக கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த
சேர்ந்த ரத்தினகுமார் இதுகுறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரத்தினகுமாரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பி அதை செந்தில்குமாரிடம் கொடுக்குமாறு தெரிவித்துள்ளனர். இதேபோன்று ரத்தினகுமார் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் செந்தில்குமாரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் ஊத்துப்பட்டி வருவாய் கிராமத்தில் சுமார் 40 வருட காலமாக 22 குடும்பத்தினர்கள் முறையாக வீடு கட்டி தீர்வை செலுத்தி வரும் நிலையில் பட்டா இல்லாமல் புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்தி வரும் ஒரு சிலரின் தூண்டுதலின் பேரில் கோவில்பட்டி வட்டாட்சியர் நோட்டீஸ் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் இதற்கு வட்டாட்சியர் விளக்கம் அளிக்க வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா குழு சார்பில் சுரேஷ்குமார் தலைமையில் சிபிஐ கட்சியின் நகர செயலாளர் சரோஜா, தாலுகா செயலாளர் பாபு ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வட்டாட்சியரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஊராட்சி ஒன்றியம் எடப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகரில் அனைத்து கிராம அண்ணா வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10.95 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட விவசாய பொருட்கள் சேமிக்கும் கிடங்கினை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் திறந்து வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு 6 பள்ளிகளை சார்ந்த 562 மாணவ மாணவியர்களுக்கு 27 லட்சம் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா, குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே நெல்லிக்குப்பம் திருப்போரூர் பிரதான சாலையில் உள்ள மின்கம்பத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் ஆகாஷ் என்கின்ற 2 ஒப்பந்த ஊழியர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்த நிலையில் இருவரும் துடிதுடித்து கீழே விழுந்துள்ளனர். இதனை அடுத்து அவர்களை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒப்பந்த ஊழியர்கள் மீது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி வடக்கு மவுண்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தென்காசி சாகுல் அமீர், பீர் முகமது, அலாவுதீன், திவான் ஒலி தலைமையில் தங்கள் பகுதிக்கு முறையான குடிநீர் வழங்க வலியுறுத்தி நகராட்சி ஆணையாளருக்கு மனு அளித்தனர். அதில் தங்கள் பகுதியில் சுமார் 500 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் தங்களுக்கு முறையான குடிநீர் வழங்காததால் வேதனையடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ள பொதுமக்கள் எங்கள் பகுதிக்கு புதிய வாழ்வு பொருத்தி சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் அண்ணாமலை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில செயலாளருமான எஸ். அப்துல் ரஹீம், மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் அறிவரசன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புகார் மனுவினை அளித்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற போது, நான் 10 வருஷம் காவல்துறையில பச்சை இங்கில கையெழுத்து போட்டேன் என்று ஒரு பைசா கூட வாங்காமல் நான் நேர்மையாக இருந்தேன் என்று சொல்கின்றார். அண்ணாமலை அவர்களுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் சார்பாக சொல்லிக் கொள்கின்றேன், இப்ப 1ஆம் கிளாஸ் படிக்கின்ற காலத்திலே ஸ்லேட்ல எழுதுகின்ற காலத்தில எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 89 பச்சை அங்கில கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் பச்சை அங்கில கையில் போட்ட எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து நீ கேட்கின்றாய். இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனி மீறி பேசினால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு எங்களுடைய ஆவடி காவல் ஆணையரத்தில் மனு கொடுத்திருக்கின்றோம். இனி எதனால் ஒரு வார்த்தை பேசினால் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் கும்பராட்சி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 9 ஊராட்சிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது புகார் மனுவினை வட்டாட்சியர் சிவக்குமாரிடம் வழங்கினர். காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் புகாரின் அடிப்படையில் துரித நடவடிக்கை மேற்கொண்டனர். இக்கூட்டத்தில் குமாராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உதயகுமார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் வசதிக்காக ஓசூரில் இயங்கி வரும் தனியார் பெருநிறுவன சமூக பொறுப்பு பங்களிப்பு நிதியின் கீழ் MS தோனி தனியார் பள்ளி சார்பில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 வகுப்பறைகள், GRP டைரி ஃபுட் ப்ராடக்ட் சார்பில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 வகுப்பறைகள், மைக்ரோடெக் CNC நிறுவனம் சார்பில் 16.5 லட்சம் ரூபாய் பங்களிப்பில் கழிப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தன. இவற்றை தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் திருமதி KM சரையு, கிருஷ்ணகிரி MP K கோபிநாத், ஓசூர் MLA Y பிரகாஷ், ஓசூர் மாநகர மேயர் SA சத்யா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.